Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரால்ஃப் வால்டோ எமர்சன் எழுதின செல்ஃப் ரிலையன்ஸ்க்கான MCQs பார்க்குறோங்க. The essay self-reliance was penned by self-reliance எழுதினவர் ரால்ஃப் வால்டோ எமர்சன். ரால்ஃப் வால்டோ எமர்சன் was an American essayist, lecturer, poet and dash. அவர் அவரோட ஃபிலாசபிக்காகவே ஸ்பெஷலாக நினைவு கூறப்படுறாரு. ஸோ he is a philosopher also. Emerson's philosophy is everlasting because it arose from a desire to make things new. சரிங்களா. And then Ralph Waldo Emerson wrote most of his important essays as lectures. Which of the following is not the work of Emerson? கீழே இருக்கிற ஆப்ஷன் பார்த்து நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க. Ralph Waldo Emerson's essay Self-Reliance was published in 1841. First series 1841, second series 1844ங்க. And then Self-Reliance advocates for dash அப்படின்னா Individualism. Self-Reliance means dash அப்படின்னா Self-Sufficiency. To believe your own thought, to believe that what is true for you in your private heart is true for all men is dash அப்படின்னா ஜீனியஸ். இது இந்த கோட்டிங்கில் அவர் ஜீனியஸை தான் குறிப்பிட்டிருப்பார். அக்கார்டிங் டு எமர்சன் ஒன் மஸ்ட் ஸ்பீக் ஹிஸ் dash அப்படின்னா லேட்டண்ட் கன்விக்ஷன். ஸ்பீக் யுவர் லேட்டண்ட் கன்விக்ஷன் அண்ட் இட் ஷல் பி த யூனிவர்சல் dash அப்படின்னா சென்ஸ். வாட் டஸ் எமர்சன் சே எ மேன் ஷுட் லேர்ன் டு டிடெக்ட் அண்ட் வாட்ச் அப்படின்னா ஹிஸ் ஓன் தாட்ஸ். அதை தான் அவர் லேர்ன் பண்ணணும், டிடெக்ட் பண்ணணும், வாட்ச் பண்ணணும்னு சொன்னார். அக்கார்டிங் டு எமர்சன் ஒன் மஸ்ட் லிசன் டு ஹிஸ் மைண்ட் ரேதர் தென் ஃபாலோயிங் பார்ட்ஸ் அண்டு சேஜஸ். இதை ஃபாலோ பண்ணுறதை விட அவங்களோட ஓன் மைண்டில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொன்னார். அக்கார்டிங் டு எமர்சன் பீப்புள் டிஸ்மிஸ் தியர் தாட்ஸ் பிகாஸ் தே ஆர் theirs. இன் எவ்ரி ஒர்க் ஆஃப் ஜீனியஸ் we recognize our own rejected thoughts. And then according to Emerson one must abide by his spontaneous dash அப்படின்னா impression. According to Emerson one must abide by his spontaneous impression, otherwise he will be forced to take the same opinion from other with dash அப்படின்னா shame. There is a time in every man's education when he arrives at the conviction that envy is ignorance. இது ஒரு ஃபேமஸ் கோட்டுங்க. அடுத்த கொஸ்டினுமே இதோட ரிலேட்டடான கொஸ்டின். envy is ignorance and imitation is suicide is the famous quote by ரால்ஃப் வால்டோ எமர்சன். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த கொஸ்டின் 18க்கும் கொஸ்டின் 19க்கும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்குமே. அண்ட் தென் நத்திங் ஆஃப் சப்ஸ்டான்ஸ் கேன் கம் டு எனி ஒன் பட் ஹீ கேன் கெட் இட் த்ரூ ஹீஸ் டேஸ் அப்படின்னா டாயில். அக்கார்டிங் டு எமர்சன் த பவர் விச் ரெசைட்ஸ் இன் எ பர்சன் இஸ் நியூ இன் டேஷ் அப்படின்னா நேச்சர். பவர் அப்படிங்கிறது ஒரு பர்சனுக்கு நியூவாக ரிசைட் ஆகிறது எங்கே அப்படின்னா நேச்சர் மூலமாக தான். அக்கார்டிங் டு எமர்சன் எ மேன் இஸ் ரிலீவ்டு அண்ட் ஹாப்பி வென் ஹீ ஹாஸ் புட் ஹீஸ் ஹார்ட் இன் டு ஹீஸ் டேஷ் அப்படின்னா ஒர்க். அவர் ஒர்க்கில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு ஒரு குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். டு எமர்சன் எ மேன் இஸ் ரெஸ்ட்லெஸ் அண்ட் அன்ஹாப்பி வென் ஹீ ஹாஸ் நாட் டன் ஹிஸ் பெஸ்ட் அண்ட் ஷால் கிவ் ஹிம் டேஷ் அப்படின்னா நோ பீஸ். அதாவது சரியாக ஒர்க்கை நம்ம முடிக்கலை அல்லது பர்ஃபெக்ஷனாக முடிக்கலை அப்படின்னா அந்த மேனுக்கு என்ன இருக்காதுன்னா அமைதி இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பார். ட்ரஸ்ட் தை செல்ஃப் வாஸ் அட்வைஸ்டு பை ரால்ஃப் வால்டோ எமர்சன். அவங்கவுங்க மேலே அவங்கவுங்க நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை யார் சொன்னாங்க அப்படின்னா ரால்ஃப் வால்டோ எமர்சன் தான் சொல்லியிருப்பார். அக்செப்ட் த பிளேஸ் தட் ஹாஸ் பீன் ஃபவுண்ட் ஃபார் யூ by divine providence. To live in the world after the world's opinion is easy. According to Emerson one can present every moment with the full force of a whole life's cultivation அப்படின்னு கொடுத்துட்டு இந்த கோட்டுக்கான இது என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஹிஸ் ஓன் கிஃப்ட். சரிங்களா. அதாவது ஒருத்தர் எல்லா இடங்கள்லையுமே ஃபுல் ஃபோர்ஸ் தன்னோட பவர் மூலமாக ப்ரெசென்ட் ஆக முடியும் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா அதுதான் விடை. அக்கார்டிங் டு எமர்சன் எ மேன் must insist on himself, he must never dash அப்படின்னா இமிட்டேட். சரிங்களா. அவர் யாரையும் இமிட்டேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அக்கார்டிங் டு எமர்சன் he borrowed talent of another gives only temporary and dash அப்படின்னா incomplete possession. When it comes to original genius Emerson does not give the example of dash அப்படின்னா ஹென்ரி ஓட்டன். சரிங்களா. அண்ட் தென் எவ்ரி கிரேட் மேன் இஸ் டேஷ் அப்படின்னா யுனிக். அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா மேனுமே ஒரு தனி ஸ்பெஷல் குவாலிட்டி அப்படிங்கிறதுக்காக தான் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு யுனிக்னு சொல்லியிருப்பார். அண்ட் தென் ஷேக்ஸ்பியர் கேன் நெவர் பி மேட் பை த ஸ்டடி ஆஃப் டேஷ் அப்படின்னா ஷேக்ஸ்பியர். அபைட் இன் த சிம்பிள் அண்ட் நோபல் ரீஜன்ஸ் ஆஃப் தை ஓன் லைஃப் அண்ட் ஒபே
டேஷ் அது வந்து தன்னோட மனசுக்கு நம்ம நேர்மையானவங்களாக இருக்கணும்னு இவர் சொல்கிறார். ஸோ யுவர் ஹார்ட்ஸ் த ஆன்சர். அக்கார்டிங் டு எமர்சன், இன் ஆர்டர் டு ரீப்ரொடியூஸ் யுவர் ஓன் கிரியேட்டிவ் வேர்ல்ட் அகைன் யூ மஸ்ட் லிசன் டு யுவர் heart. What does Emerson say is the lesson great works of art teaches? Obey your spontaneous impression. கிரேட் ஒர்க் ஆஃப் ஆர்ட் வந்து நமக்கு எதை கற்றுக் கொடுக்குதுன்னு இவர் சொன்னார் அப்படின்னா, ஒபே யுவர் ஸ்பான்டேனியஸ் இம்ப்ரெஷன். உங்களோட ஸ்பான்டேனியஸ் இம்ப்ரெஷனுக்கு நீங்கள் ஒபே பண்ணி போங்க அப்படிங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்குதுன்னு சொன்னார். அக்கார்டிங் டு எமர்சன், சொசைட்டி நெவர் டேஷ் அப்படின்னா அட்வான்சஸ். அக்கார்டிங் டு எமர்சன், சொசைட்டி அண்டர்கோஸ் கண்டினியூவல் சேஞ்சஸ். According to Emerson, society is not only civilized, religious, rich, scientific, but it is also barbarous. According to Emerson, for everything that is given, something is dash not taken. Society acquires new arts and loses old instincts. சொசைட்டி வந்து நியூ ஆர்ட்ஸை அக்வயர் பண்ணிக்கும், ஓல்டு இன்ஸ்டிங்க்டை வந்து லாஸ் பண்ணிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். சொசைட்டி எப்பயுமே மாற்றம் அடையாதுங்கிறத சொல்லியிருந்தார். அடுத்தது வந்து as compared with a civilized man, a savage is physically. civilized manோட கம்பேர் பண்ணுறப்ப savage man வந்து ஸ்ட்ராங்கராக இருந்தாங்க. The civilized man has got his aboriginal strength. aboriginal அப்படின்னா என்னென்னா ஒரிஜினல் அப்படின்னு அர்த்தம். According to Emerson, one's notebook impairs his memory. In every work of genius, we recognize our own rejected thoughts. அக்கார்டிங் டு த ஆத்தர், envy is ignorance. அது இந்த கொஷின் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதுனால ரிப்பீட்டடாக மறுபடியும் வந்திருக்குங்க. அது கொஞ்சம் நீங்கள் வந்து கைண்ட்லி மேக் அ நோட், சரிங்களா? அண்ட் தென் கொஷின் நம்பர் 46 என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இன்சிஸ்ட் ஆன் யுவர் செல்ஃப், நெவர் இமிட்டேட். உங்களை நீங்களே மெருகேற்றிக்கணுமே தவிர மற்றவங்கள பார்த்து நீங்கள் இமிட்டேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாரு. எவ்ரி கிரேட் மேன் இஸ் யூனிக். திஸ் இஸ் ஆல்சோ ஏ ரிப்பீட்டட் கொஸ்டின். சிவிலைஸ்டு மேன் has lost this strength aboriginal, and then civilized man has lost the use of his feet because he has built coach. அவங்க வந்து அவங்களோட ஃபீட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, he has to build the coach அப்படிங்கிறாரு. Emerson thinks that man's dependency so much on technological advances is making a man weaker and more dependent. Emerson thinks that this thing impairs today man's memory, that is notebook. A solstice is a dash அப்படின்னா பொசிஷன் ஆஃப் சன் தான் சால்ஸ்டைஸு. ஆல்மனாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் புக். இது ரொம்ப முக்கியங்க. சால்ஸ்டைஸ்னால் என்னன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து ஆல்மனாக் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. அண்ட் அனதர் ஒன் நோட் வந்து இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடன், அதாவது WODEN அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரின்சிபல் காட்ஸ் ஆஃப் நார்ஸ் மித்தாலஜி, கிங் ஆஃப் காட்ஸு, காட் ஆஃப் விஸ்டம் அப்படிங்கிறத குறிக்கிறது வந்து ஓடன் அப்படிங்கிறது தான், சரிங்களா? இதை வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடும்பொழுது இது சார்ந்த சில கொஸ்டின்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்கும். இன்னும் சில இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இந்த சாப்டரில் இருக்குது. அதை நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை இது பண்ணி போட்டுடுறேன், சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.